ஹலோ ஆல் ஆதிரை எஃப்ஜே கேஸ். ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு எதிராக கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸில் எஃப்ஜேக்கு என்னாச்சு, எஃப்ஜேக்கு வந்து விதி வந்து ஆப்போசிட்டாக இருந்ததா இல்லை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன கேஸுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். அதாவது ஆதிரை கூட என்னெல்லாம் விஷயங்கள் இந்த எஃப்ஜே பண்ணாங்களோ அதுதான் வந்து வியன்னா கூடயும் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் தான் வந்து அவனை கம்பல் பண்ணி லவ் பண்ண வைக்கணும், இது ஒரு கேமுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ராங் ப்ரூவ் பண்ணணும், அதுதான் வந்து ஆதிரை நினச்சாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வருது. ஆதிரை வந்து 1 மணி நேரமாக பேசுகிறாங்க. அவங்க சைடு என்ன, அதாவது டே 1லேருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 3 வாரம் அவங்க உள்ளே இருந்தாங்க இல்லையா, அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் என்ன நடந்தது வந்ததுக்கப்புறமேட்டு அதுவும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே வர்றாங்க. எஃப்ஜே வந்துட்டு விக்ரம் வந்து கேட்குறாங்க, அவங்க இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எஃப்ஜேன்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் வந்து இந்த கேஸை முடிச்சுட்டாங்க. ஆமாம், நான் பண்ணது தப்பு தான், நான் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து எஃப்ஜே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பார்த்துட்டு ஆதிரைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இப்போ இந்த கேஸ் நான் எப்படி எடுத்துன்னு போகிறது, எனக்கு இன்னும் வந்து சாட்சிகள்லாம் இருக்குது, ரம்யா வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. அமித் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எஃப்ஜே கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆதிரை சொன்ன 3 பாயிண்ட்டும் நீ ஒத்துக்கிறியா, கேமுக்காக தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எஃப்ஜே ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் சார்னு சொல்லும்போது அவ்வளோதான், இதுக்கு வந்து இனிமேல் வந்து எதுவுமே வந்து விதி கிடையாது, ஆதிரைக்கு வந்து சாதமாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ அரோராவுக்கு வந்து வாதாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. இது வந்து ஆதிரைக்கு வந்து செம்ம கோவம். எஃப்ஜே வந்து மரண பயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்கப்பா. ஏன்னா இதுவே வந்து பெரிய விஷயமாகும், இதை என்ன எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இவ பண்ணுறா, அதனால நம்ம மன்னிப்பு கேட்டு அப்படியே முடிச்சிடலாம், இது வந்து டீட்டெயிலாக வந்துலாம் பேச வேணான்னு சொல்லிட்டு ஆதிருக்கு பயந்து அங்கே மன்னிப்பு கேட்டிருக்காங்க எஃப்ஜே. இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காமெடி. ஏன்னா இந்த வீட்டில் இந்த பீஸ் எல்லார்கிட்டையும் வந்து செம்மையாக வந்து பேசும், அதே மாதிரி எல்லாரையும் வச்சு செய்வாங்க. ஆனால் ஆதிரை கிட்ட போயிட்டு இப்போ பயந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் கேமுக்காக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. செம்ம காமெடி மக்களே.